நேற்று இரவு நடந்த இந்த விபத்துக்கு அப்புறம் நம்ம டேங்கர் வந்து இங்கே ஒரு அப்டர்ன் ஆகியிருந்தது. அது வந்து தொடர்ந்து காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளும் இணைந்து இங்கே வேலை பண்ணிவிட்டு அது வந்து இப்போ ரிஸ்டோர் பண்ணி முதல்ல வந்து அது ஸ்ட்ரைட்டாக அப்டர்ன் ஆனது வந்து சரியான அலைன்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஜாயினிங் பேனலில் இருக்கிற டிஃபெக்ட் வந்து சரி செய்யப்பட்டு அதோட ட்ரக்கோட திரும்பி அதை ஜாயின் பண்ணிவிட்டு சரியான பாதுகாப்போட அதுக்கான எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் சேலத்துலேருந்து வந்தது. அந்த ரெஸ்கியூ வெஹிக்கிளோட அனைத்து சேஃப்டி டீம்ஸோட ஒரு கான்வாயில் இப்போ அந்த ட்ரக் வந்து திரும்பி பீலமேடியில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிப்போக்கு வந்து அனுப்பப்பட்டது. இதில் வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸு நம்ம மிகப்பெரிய நாங்கள் நன்றி சொல்கிறது காவல்துறைக்கு. விபத்து நடந்த சமயத்துலேருந்து இப்போ வரை மக்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் இந்த பேரிகேட் பண்ணுறது, டிராஃபிக் டைவர்ட் பண்ணுறது, முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சேஃப் ரெஸ்கியூக்கான மானிட்டரிங் அவங்க பண்ணியிருக்காங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 35 டன் நம்ம 18 டன் கேஸ் மற்றும் 17 டன் ட்ரக்கோட வெயிட், இந்த 35 டன்னு தூக்கக்கூடிய கிரேன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல தான் இருக்கும். நமக்கு இந்த அவினாஷி பாலம் வேலை போயிட்டு இருக்கிறதுனால ஃபுல் டீமே இங்கே பக்கத்துலேயே அவைலபிளாக இருந்தது. அதனால அந்த 2 ட்ரெயின் அவங்க கொண்டு வந்து தொடர்ந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து அவங்க ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸாகவே வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போக்குவரத்து உடனே ரிஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது போன உடனே இப்போ அந்த நஞ்சப்பா ரோடு வழியாக அது அவினாஷி ரோட்லேருந்து வெளியே போய்டும். ட்ரக்கு போன உடனே போக்குவரத்து வந்து ரிஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது வந்து சேஃப்டி ஆடிட் போயிட்டுருக்கு. ரோட் சேஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து எந்த நில எடுப்பு பண்ணாமல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுன்ற ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. அது உடனடியாக பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நில எடுப்பு தேவைப்படும். ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து NHலேருந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்படும். தேங்க்யூ. இந்த இது வந்து நஞ்சுண்டப்பா அந்த சாலை போன உடனே இமீடியட்டாக ரிஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வண்டிக்கு முன்னாடி நம்ம எஸ்கார்ட் போயிருக்கோம், பின்னாடி எஸ்கார்ட் போயிருக்கோம். முன்னாடி எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் போகுது, ஃபயர் டெண்டர்ஸ் போகுது, பின்னாடியும் ஃபயர் டெண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். பின்னாடியும் போலீஸோட எஸ்கார்ட் வெஹிக்கிள் 2 வெஹிக்கிள். சார் இது ஒரு 14 மணி நேரம் ஒரு பெரிய ஆப்ரேஷன். இது வந்து என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு காவல்துறைக்கு? இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேஷன் தான். நம்மளோட ப்ரையாரிட்டி வந்து ஒன்று வந்து வண்டியை சரி பண்ணுறது மட்டும் இல்லாத இங்கே இருக்கிற பப்ளிக்கை எவாக்குவேட் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரையாரிட்டி இருந்தது. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கார்பரேஷன் அஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ மக்களை வந்து இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறது, அவங்கள எவாக்குவேட் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரையாரிட்டியாக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நிறைய பக்கம் வந்து இந்த டிராஃபிக்லாம் இருந்திருக்கும் சார். மக்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க சார்? மக்கள் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. நிறைய சோக்கிங் இருந்தது. அங்கே இந்த ஜங்ஷனில் ப்ரூக்ஃபீல்ட் ஜங்ஷன், அதுக்கு அடுத்த ஜங்ஷன்லாம் சோக்கிங் இருந்தது. பட் மக்களுக்கு தெரியுது இது ஒரு சம்பவம்